திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காற்றாகி எங்கும் நீ கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்தமதி அம்பாள் திருக்கோவில் ஸ்ரீ மகா சிவராத்திரி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடி பெருமக்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் கண்கணபதியே போற்றி போற்றி. தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்பதால் பேச போகின்ற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் வழிபடும் முறை. திருச்சிற்றம்பலம். ஒரு ஆலயம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்திற்குரிய சரியான வழிபாட்டு முறைகளை சரியான வழியில் மேற்கொள்ளும் போதுதான் நம்மால் முழு பலன்களையும் பெற முடியும். இப்பொழுது சிவன் கோவிலில் எப்படி வழிபடுவது என்று நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். கோவிலின் உள் நுழையும் போதே விநாயக பெருமான் இருப்பார். விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகர் இல்லாத ஆலயமே கிடையாது. பிள்ளையாரை கும்பிடும் போது தலையில் கொட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டுத்தான் கும்பிட வேண்டும். அப்படிதான் முறை இருக்கு. நம்ம அப்படிதான் கும்பிடணும். அதற்கு பிறகு முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதன் பின் தாயார் சன்னதியில் போய் வழிபட வேண்டும். எவ்வளவு பெரிய வேண்டுதல்களாக இருந்தாலும் எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் முதலில் தாயார் சன்னதியில் தான் போய் வணங்க வேண்டும். அம்மா அப்பா கிட்ட நான் வேண்ட வேண்டுதல்களை அப்பாவோட திருவடிக்கு நீங்க எடுத்து சேருங்க அப்படின்னு கூப்பிடணும் அம்மாவை. அதற்கு பிறகுதான் நீங்க சுவாமி சன்னதிக்குள்ளேயே நுழையணும். சுவாமி சன்னதிக்குள் நுழையும் போது நந்தீஸ்வர பெருமான் இருப்பார். அந்த நந்தீஸ்வர பெருமானிடம் அனுமதி வாங்கினது பிறகுதான் சிவபெருமானே போய் கும்பிடணும். ரொம்ப பணிவாக நந்தீஸ்வரரிடம் அனுமதி வாங்க வேண்டும். வெறும் கல்மாடு தானே அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. சைவ சமயத்தின் முதல் குருநாதரே நந்தீஸ்வர பெருமான் தான். அவரிடம் ரொம்ப பணிவாக அனுமதி வாங்கின பிறகுதான் சிவபெருமானை கும்பிட வேண்டும். நந்தீஸ்வரரை தொல்லை பண்ணக்கூடாது. அதற்கடுத்து அவர் காதல போய் சொல்றேன், அவருக்கு தெரியாம ரகசியமா சொல்றேன் அப்படின்னு நந்தீஸ்வரரை தொல்லை பண்ணக்கூடாது. அவருக்கு காது நன்றாகவே கேட்கும். நீங்க மனசுல வேண்டதை அவர் நீங்க உண்மையா வேண்டினாலே அவர் கண்டிப்பா எம்பெருமான் திருவடிக்கு போய் சேர்த்து விடுவார். அதற்கு பிறகு சிவபெருமானை உள்ளன்போடு கும்பிட வேண்டும். நம்ம சிவபெருமான் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். என்ன பதிகம்? எந்த பதிகம் தெரிஞ்சாலும் அது ஒரு நான்கு வரிகள் படித்தா போதும். நான் படிக்கிறத பாருங்க. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓது வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு இந்த தோடுடைய செவியன் என்கிற பாட்டுக்கு உரை சொல்ல வந்த சேக்கிலார் பெருந்தகை சொன்னாரே, தம்முடைய பாடல் பரமர் செவிக்கு, பரமர்னா யாரு? சிவபெருமான் செவிக்கு செல்லும் முறை பெறுவதற்காக திருச்சபையை சிறப்பிக்கும் அப்படின்னு. எனவே தேவாரம் பாடுனா சுவாமி காதுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும். பாஸ்வேர்டே தேவாரம் தான். இதை நான் சொல்லல, சேக்கிலார் பெருமான் சொல்லியிருக்கிறார். அவங்க கையில போன் வச்சிருக்கிறோம், பாஸ்வேர்டு போட்டாதான் ஓபன் ஆகும். கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம், அதுவும் பாஸ்வேர்டு போட்டாதான் ஓபன் ஆகும். ஆனால் சிவபெருமான் வைத்திருக்கும் கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த தேவாரம் என்கிற தோடுடைய செவியன் தான். இந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு திறந்துரும். எந்த விண்ணப்பம் வேண்டுனாலும் நீங்க வைக்கலாம். அதனால நம்ம கண்டிப்பா தேவாரம் பாடணும்.
எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கண்டிப்பா சிவபெருமான் முன்னாடி இந்த 4 வரிகளையாவது படிக்கணும். அதற்கு பிறகு தீபாராதனை தருவார்கள். தீபாராதனை ரொம்ப பணிவாக வாங்கிவிட்டு விபூதி தருவாங்க. அந்த விபூதியை 3 விரல்ல எடுத்து திருகுண்டலமா தெரிக்கணுங்க. இந்த விபூதிக்கு, இந்த திருநீருக்கு ஒரு அருமையான கதையே இருக்கு. அதை நான் சொல்றேன் பாருங்க. அது ஒரு புதையல் கதை. அந்த காலத்துல ஒரு முனிவர் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் இருந்தாங்க. அவருக்கு வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனையா இருந்தது. சாப்பாட்டு பிரச்சனை. ஒரு நாள் சாப்பிடுவாரு, 3 நாள் சாப்பிடாம விட்டுருவாரு. இதே மாதிரி அவர் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இவர் போய் கேட்கலான்னு நினைச்சாரு. அதே மாதிரி போய் கேட்டாரு. அப்பா முனிவர் ஐயா, என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா இருக்கு, சாப்பாட்டு பஞ்சம் எல்லாமே பஞ்சமா இருக்கு, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முனிவர் ஐயா ஒரு வழி சொன்னாங்க. என்னன்னா, தினமும் சிவபெருமானை கும்பிட்டு சிவாய நம அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால அந்த சிவபெருமானைலாம் கும்பிட முடியாது, நான் இந்த சிவாய நம்மன்னு சொல்ல முடியாது, எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது கூட பண்ணலையா, தினமும் திருநீர் பூசிட்டு இருக்கிற சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. என்னாலலாம் இந்த திருநீரை அசிங்கமா பூச முடியாது, என்ன வேற ஏதாவது சொல்லுங்க, அது எதுக்கு நான் அவ்வளோ அசிங்கமா இப்படி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுவும் நீ பண்ண மாட்டியா அப்படின்னா, திருநீர் பூசியிருப்பாங்கல்ல அவங்க முகத்தை பார்த்துட்டாவது சாப்பிடேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் எளிமையா இருக்கு, இதையே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எதற்காக அவங்க இவ்வளோ உறுதியாக தைரியமாக இந்த வாக்கை கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு எதிர்த்தால ஒரு விவசாயி இருக்காங்க. அவங்க எப்பவுமே சிவபூஜை பண்ணிட்டு விபூதி பூசிட்டு தான் அவர் விவசாயமே பண்ண போவாங்க. அதே மாதிரி அவர் முகத்தை பார்த்துட்டே சாப்பிடுவார், பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவார். இப்படியே அவர் கொஞ்ச நாள் போயிடுது. ஒரு நாள் அவர் காட்டில் போய் மண் எடுக்க போயிட்டாரு போற. இவருக்கு அவர் எங்க போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் பசியில போனோம்தாரு. ஐயோ, இவனை நம்பி வாக்கு கொடுத்தா இவன் எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு வீட்டில் போய் கேட்டா, அவர் காட்டுல போய் மண் எடுக்க போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் காட்டை நோக்கி ஓடுறாரு. இவர் வந்து மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இன்னும் நல்லா தோன்றாரு. தோண்டி எடுக்கும்போது பார்த்தா புதையல் கிடைச்சிருக்கு. அவர் மனசுல நினைக்காரு, அப்பா யாரும் இந்த புதையலை பார்க்கல, நம்மளே இதை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு கரெக்டா தூக்கும் போது இவன் வந்து நின்று பார்த்துட்டேன்னு கத்திட்டான். ஆனா அவன் என்னத்தை பார்த்தான்னு சொல்லல. அவன் பார்த்தத திருநீரிட்ட முகத்தை, அவன் பசியில சந்தோஷமா ஐப்பா நான் பார்த்துட்டேன்னு கத்திட்டு போயிட்டான். இவன் வந்து என்ன நினைச்சுக்கிட்டான், ஐயோ நம்ம யாரும் பார்க்கலன்னு நினைச்சோம், இவன் போய் இந்த புதையலை பார்த்துட்டு போயிட்டானே அப்படின்னு நினைச்சுட்டான். ஆனா அவன் பார்த்தத இந்த திருநீரிட்ட முகத்தை தான் பார்த்துருக்கான். உடனே அவன் ஓடி கத்திக்கிட்டே போறான். இவன் பின்னாடியா போறான். அவன் எப்படி பிடிச்சு, எப்பா இந்த புதையலை நீ பாதி வச்சுக்கோ, மீதியை நான் வச்சுக்கிறேன், அந்த பாதியை நீ வச்சுக்கோ, ஊர்ல போய் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாதியை கொடுத்துட்டு இவர் மீதியை எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சா இட்டா எவ்வளவு கிடைக்கும். அதான் இவ்வளவு அருமையான திருநீருக்காக ஒரு திருநீர் பதிகம் படிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வனவ மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயா திருநீரே. திருச்சிற்றம்பலம். நம்ம கோவிலுக்கு வருவோம்டா. கோவிலுக்கு வரும்போதாவது விபூதி பூசிட்டு வரணும். நம்ம கோயிலுக்கு முதல்ல எதுக்கு வரோம்? நம்ம கஷ்டம் எல்லாம் நீங்கணும், அதற்காக தானே கோயிலுக்கே வரோம். நம்ம இறைவனை வந்து பார்ப்போம். ஆனா இறைவன் நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விபூதி பூசணும், திருநீர் நெற்றி நிறைய பூசணும். அப்படின்னா தான் கடவுள் நம்மளை பார்ப்பாங்க. இதற்கு ஒரு மந்திரமே இருக்கு. அது என்னதுன்னா, நம்ம விபூதி நெற்றி நிறைய பூசிட்டு வந்தாதான் கடவுள் நம்மளை பார்ப்பாங்க. அதுதான். இப்போ நம்ம விபூதியை பார்த்துட்டோமா, அதற்கடுத்து
ஒவ்வொரு சன்னதியாக வழிபட்டு வரும்போது சண்டிகேஸ்வர பெருமான் இருப்பார். சண்டிகேஸ்வர பெருமான் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் யார், இப்போ நம்ம அவருக்கு இன்னொரு பேர் வச்சுட்டோம், அவருக்கு செவிட்டு சாமி அப்படின்னு இன்னொரு பேர் வச்சுட்டோம். அவர் பொதுவாக யார் அப்படின்னா சிவன் கோவிலில் கணக்கு எழுதுபவர். என்ன கணக்கு எழுதுவார்? வர்றவங்க போகிறவங்க கணக்கே எழுதிட்டு இருக்காரு இல்லை, சிவன் கோவிலிருந்து என்ன சொத்துக்களை நாம் எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிற கணக்கை எழுதுகிறார். நம்ம அவர் முன்னாடி என்ன செய்யணும்? கையை ரொம்ப தொடச்சி காட்டணுங்க, தட்டக்கூடாது. எல்லாரும் தட்டி தட்டி அவரை செவிட்டு சாமியாக ஆக்கிட்டோம். அவர் முன்னாடி அவர்கிட்ட நீங்கள் காமிக்கணும், ஐயா சுவாமி, நான் எந்த பொருளையும் சிவன் கோவிலிருந்து நான் எடுத்து செல்லவில்லை அப்படின்னு ரொம்ப பணிவாக தொடச்சி காட்டணும். முன்னொரு காலத்தில் எல்லாரும் அப்படி தான் தொடச்சி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ துடைக்கிறத பார்த்துட்டு ஏதோ தட்டுறாங்க போல இருக்குதுன்னு எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சு அவரை நம்ம செவிட்டு சாமியாக ஆக்கியாச்சு. அவர் உண்மையாக ஈஸ்வர பட்டம் பெற்றவருங்க. அவர் ரொம்ப பணிவாக கையை தொடச்சி காட்டணும். அதற்கடுத்து சண்டிகேஸ்வர பெருமான் பார்த்தீங்கன்னா நிறைய சன்னதிகளாக ஒவ்வொரு சன்னதியாக வழிபட்டு வரும்போது நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்களை எல்லாம் வழிபட்டு விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். நம்மளுடைய உடல் ஒரு கோவிலின் அமைப்பு மாதிரிங்க. அதற்கு முதுகுதண்டு எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு அவசியமானது ஒரு கோவிலுக்கான கொடிமரம். நம்ம முதுகுதண்டில் 33 வளையங்கள் இருக்கும். இந்த கொடிமரத்தில் கூட 33 வளையங்கள் இருக்கும். அதான் அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. உள்ளம்பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம், வல்ல புராணாருக்கு வாய்கோபுர வாசல், தெள்ளந்தெளித்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைத்தும் காணா மணிவிளக்கே அப்படின்னு திருமூலர் இந்த உடம்பையே நமக்கு கோவிலாக மாற்றி காட்டுகிறார். இந்த திருவிழா காலத்துலான நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தேரோட்டம், திருக்கல்யாணம், எல்லா திருவிழா காலத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. கொடி ஏற்றும் போது நேராக ஏற்றாம வளைச்சு தான் ஏற்றுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம முதுகுதண்டில் கூட நரம்புகள் வளைந்து தான் மேலே ஏறி சுழுமுனையை அடைகிறது. இந்த தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெளியே கொடிமரம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கொடிமரத்துல தான் நம்ம கீழே விழுந்து வணங்கணும். இப்படிதான் நம்ம சிவன் கோவில்ல வழிபட வேண்டும். திருச்சிற்றம்பலம். நம்ம நெல்லையப்பருக்காக ஒரு பாட்டு படிக்கலாமா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 நிறைந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்த கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்று யார் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா. மிக அருமையான முறையிலே நமஸ்காரம்.